ஓம் யாசாபத்மாசனஸ்தாம் விபுலகடிதடீம் பத்மவத்ராயதாக்கீம் கம்பீராவர்தனாபிஸ்தனவர்ணமிதாம் சுப்ரவஸ்திரோத்தரியாம் லக்ஷ்மீம் திவீர்கஜேந்திரை மணிகணகஜிதை ஸ்நாபிதா கேமகும்பை நித்யம் சா பத்மகஸ்தா மம வசதி கிருகே சர்வமாங்கல்யயுக்தாம். ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 22ஆம் நாள் 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்களுடைய அன்பையும் ஆசியம் பெறுகின்ற பொழுதும் எந்த நாளும் நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஆண்டு இந்த மாதம் ஆவணி மாதம் 5 ஞாயிற்றுக்கிழமைகளை கொண்டது. இன்று 4வது ஞாயிற்றுக்கிழமை இந்த ஆவணி மாதத்திலே. இந்த ஆவணி ஞாயிறு பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு, சூரியனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்வதற்கு ஒரு சிறப்பு. நரம்பு சம்பந்தமான நோய்கள், எலும்பு சம்பந்தமான நோய்கள் உள்ளவர்களெல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே, ஆவணி மாதத்து ஞாயிற்றுக்கிழமைகளிலே அதிகாலையிலே சூரியன் உதிக்கின்ற பொழுது பிரத்யக்ஷ தெய்வமாகிய சூரியனை வழிபாடு செய்தால் அந்த கதிர்கள் உடம்பிலே படுகின்ற பொழுது நரம்பு சம்பந்தமான, எலும்பு சம்பந்தமான, இரத்த சம்பந்தமான, தோல் சம்பந்தமான வியாதிகளை நீக்கக்கூடிய அருமருந்தாகிய பொக்கிஷம் சூரிய கதிர்கள். இது காலையிலே உதிக்கின்ற பொழுது சூரியனை வணங்க வேண்டும், சூரியனை கும்பிட வேண்டும். சூரியனுடைய கதிர்கள் வெயில் பட்டால் உடம்புக்கு நல்லதென்று 10 மணி கிளம்பி சூரியனை பார்த்து கும்பிட்டு வேலை இல்லை, உதிக்கின்ற பொழுது. இதைத்தான் அபிராமி பட்டர், அபிராமி அந்த முதல் பாடலிலே சொல்லுவார், உதிக்கின்ற செங்கதிர், உதிக்கின்ற செங்கதிர். சூரியன் உதிக்கின்ற பொழுது சூரியனை சுற்றி வட்ட வடிவமாக சிகப்பு நிறத்திலே கதிர்கள் தோன்றும். அந்த கதிர்கள் அது 2 நிமிடம் 3 நிமிடம் தான் அந்த சிகப்பு கதிர்கள் நிற்கும். அந்த கதிர்கள் உடம்பிலே படுகின்ற பொழுது இரத்த சோகங்களை நீக்கக்கூடியது, எலும்பு நரம்புகளுக்கு வலிவை தரக்கூடிய சக்தி உண்டு, இரத்தத்தை சுத்தி பண்ணக்கூடியது என்கின்ற சிறப்போடு கூடிய ஆவணி மாதத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமை. இன்னும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது. இதுவரை நாளும் விடுபட்டவர்கள் அடுத்த ஞாயிற்றுக்கிழமையாவது சூரியனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து அதிகாலையிலே சூரியனை பிரத்யக்ஷ தெய்வத்தை அந்த உதிக்கின்ற வேளையிலே பிரார்த்தனை செய்தால் எல்லா விதமான நன்மைகளோடும் பேரானந்த பெருவாழ் வாழக்கூடிய வகையிலும் இன்றைய தினத்திலே பல்வேறு ஆலயங்களிலே தீர்த்த உற்சவங்கள். இன்று பூரணை ஆவணி மாதத்து பௌர்ணமியிலே சன்னதியானுடைய தொண்டமானாறு செல்வச்சன்னதிவனுடைய தீர்த்த உற்சவம், அதேபோல் யாழ்ப்பாணம் ஆனைக்கோட்டை சம்பந்த பிள்ளையாருடைய தீர்த்த உற்சவம் இன்றைய தினம். இவ்வாறு சிறப்புகளோடு கூடியதாகவும் நேற்று தேருற்சவங்கள் நடைபெற்ற சன்னதி முருகன், சம்பந்த பிள்ளையார், ஆனைக்கோட்டை போன்ற ஆலயங்களிலே இன்று தீர்த்தோற்சவம். அதுபோல் இன்னும் சில ஆலயங்களிலே தீர்த்தோற்சவங்கள் சிறப்பாக நடைபெறுவதும், அம்பாள் ஆலயங்களிலே சங்காபிஷேகங்கள், பூஜைகள், வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்வு கொள்கின்றேன். இந்நாட்களிலே அதிகமாக
நான் கேள்விப்படுவது, ஒருவர் தன்னுடைய திருமண வாழ்விலேயோ அல்லது தொழிலிலேயோ அல்லது வேறு எந்த செயலிலேயோ ஈடுபடுகின்ற பொழுது இவர்களிடம் அர்ப்பணிப்பு காணாது என்று. எதை செய்தாலும் ஒரு அர்ப்பண உணர்வோடு செய்கின்ற பொழுது அந்த வாழ்வு, அந்த செயல், அந்த பணி மிக மிக தரமுள்ளதாக, திருப்திகரமானதாக, அதனுடைய வெற்றி மிகவும் உயர்ந்ததாக, விளைவுகள் நல்ல விளைவுகளாக அமைகின்றன. ஏனோ தானோ என்று நாங்கள் ஈடுபடுகின்ற பொழுது கடமைக்காக அல்லது வெறுமனே ஒரு வருமானத்துக்காக மட்டும் எதையும் நாங்கள் செய்கின்ற பொழுது நாங்கள் செய்வதிலே ஒரு நிறைவு அல்லது தரம் இல்லாமல் இருக்கின்றது. ஏன் குடும்ப வாழ்வில் கூட ஒருவர் மற்றவருக்காக வாழுகின்ற அந்த மனநிலை, பெற்றோர் பிள்ளைகளுக்காக, கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக என்று ஒருவர் மற்றவருக்காக தங்களை அர்ப்பணித்து சமைத்து கொடுத்தாலும் அதை நன்றாக சமைத்து கொடுக்க வேண்டும். படிப்பித்தாலும் அதை நான் நன்றாக படிப்பிக்க வேண்டும். நான் படித்தாலும் அதை திறமையாக படிக்க வேண்டும் என்று சொல்லி இப்படி அர்ப்பண உணர்வோடு ஒருவர் செயல்படுகின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய வாழ்வு, என்னுடைய வாழ்வு மட்டுமல்ல, எங்களை சார்ந்திருக்கின்றவர்களுடைய வாழ்வும், இந்த உலகத்தினுடைய அபிவிருத்தியும் முன்னேற்றமும் மிகவும் திருப்திகரமானதாக இருக்கும். இந்த செயல்களெல்லாம் சில வேளைகளிலே அதிருப்தியாகவும் அறகுறையாகவும் அல்லது அவையெல்லாம் நல்லதாக இல்லாமல் இருப்பதற்கு காரணம் அதை செய்பவர்களுடைய மனதிலே அந்த செயலில் ஒரு பிடிப்பு இல்லாமை, நோக்கம் இல்லாமை, நிறைவை கண்டு மகிழ வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கம் இல்லாமல் போகின்ற பொழுது மற்றையது எங்களை வருத்தி எங்கள் மீது சில சுமைகளை நாங்கள் சுமத்தி நாங்கள் கடுமையாக உழைக்கின்ற பொழுது நிச்சயமாக அதைத்தான் அர்ப்பணம் என்று சொல்கின்றார்கள். ஒருவர் மற்றவரை அன்பு செய்கின்றார் என்றால், நான் உனக்காக வாழுகின்றேன். ஒரு பெற்றோர் தன்னுடைய பிள்ளையை பார்த்து, நான் உனக்காக வாழுகின்றேன், இந்த பிள்ளையை நான் நினைந்து வாழுகின்றேன், அதற்காக நான் உழைக்கின்றேன், தியாகங்களை செய்கின்றேன். அதே மாதிரி இந்த பிள்ளைகள் கூட இந்த பெற்றோரை பராமரிக்க வேண்டும், அவர்களை திருப்திப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உதவி செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது அர்ப்பண உணர்வு இல்லாமல், அதனால் எங்களுடைய வாழ்க்கையிலே சுயநலங்கள் நிறைந்து காணப்படுவதனாலே எனக்கு என்னுடையது என்று, எனக்கு மட்டும் என்ற அந்த பேராசை பிடித்தவர்களாக நாங்கள் இருக்கின்ற பொழுது இந்த வாழ்க்கை எதுவுமே யாருமே அதை முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போகின்றது. எனவே நாங்கள் இன்றைய நாளிலே சிந்திப்போம், எவ்வளவு தூரம் நான் எதை செய்தாலும், நான் யாரை அன்பு செய்தாலும் அர்ப்பண உணர்வோடு, சுயநலத்தோடு அல்ல, அர்ப்பண உணர்வோடு, தியாக உணர்வோடு அவற்றை நாங்கள் செய்கின்றோம். கிறிஸ்து தம்முடைய வாழ்வில் தம்முடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார், மனுமகன் மக்கள் கைகளிலே ஒப்படைக்கப்பட போகின்றார். அவர் தம்மை கொடுக்கின்றார். அவரை பிடிக்க வருகின்ற பொழுது வாளோடும் பெரிய அவர்கள் பலத்தோடும் வருகின்றார்கள். ஏன் இதெல்லாம் தேவையில்லை, என்னை தேடுகின்றீர்களோ, இதோ நான் என்று சொல்லி தன்னை கொடுக்கின்றார். அதனால் இயேசுவை இவர் காட்டி கொடுத்தால் என்ன, அவர்கள் சிறைப்பிடித்தால் என்ன, அந்த இயேசுவை அவர்கள் பிடிக்க முடியவில்லை. இயேசுவுக்கு பலம் இருந்தது, வல்லமை இருந்தது, சக்தி இருந்தது. இந்த தீமைகள், இந்த தீவிரவாதிகள், இந்த அடக்குமுறையாளர்கள் இவரிடம் இருந்து தன்னை தப்பித்துக் கொள்வதற்கு. ஆனால் மக்களிடம் தன்னை கையளிக்கின்றார். ஏனென்றால் மக்களை அன்பு செய்வதனூடாக, இதோ நான் கையளிக்கின்றேன் என்னை என்று சொல்லி, என்னை பிடியுங்கள் என்று சொல்லி கொடுக்கின்றார். அதாவது இயேசு தன்னுடைய வாழ்வில் அனைத்தையும் அர்ப்பண உணர்வோடு செய்தார். அதனால்தான் அத்தகைய ஒரு வாழ்வுக்கு எங்களை அழைக்கின்றார். செய்யாத ஒரு விடயத்தை இயேசு எங்களிடம் கேட்பதில்லை.
அதனாலே இந்த அர்ப்பண உணர்வோடு இன்றைய நாளில் நாங்கள் எதை செய்தாலும், யாரோடு நாங்கள் உறவிலே வளர்ந்தாலும், உறவாடினாலும், உரையாடினாலும் அந்த தியாக மனத்தோடும் அர்ப்பண உணர்வோடும் செயலாற்றுவதற்கு ஆண்டவரிடம் அருள் வேண்டுவோமாக. ஆமென். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இஸ்லாமிய நற்சிந்தனையோடு இணைந்திருக்கக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய நற்சிந்தனையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மன்னிக்கக்கூடிய உணர்வு, விட்டு கொடுக்கக்கூடிய பண்பு எப்படி இருந்தது என்பதை சில வரலாற்று தொகுப்புகளினூடாக உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் என்று ஆசைப்படுகின்றேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே எவரும் துன்புறுத்தப்படாத அளவுக்கு, எவரும் சித்திரவதை செய்யப்படாத அளவுக்கு துன்புறுத்தப்பட்டார்கள், கஷ்டப்படுத்தப்பட்டார்கள், சொல்லனா துன்பங்களை அனுபவித்தார்கள். அந்த நேரங்களிலெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக, மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை வரலாறு எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், ஒரு சந்தர்ப்பத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆட்டிறைச்சியை பொரித்து அதன் முன்னஞ்சந்தில் நஞ்சை ஊட்டி நபி அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி ஒரு பெண்மணி திட்டம் தீட்டுகின்றாள், சதித்திட்டம் செய்கின்றாள். அந்த நேரத்திலே நபி அவர்கள் ஓரிரு துண்டுகளை உட்கொண்டதற்கு பிறகு அல்லாஹு தஆலா நபி அவர்களுக்கு அந்த செய்தியை அறிவிக்கின்றான், இந்த மாமிசத்திலே நஞ்சூட்டப்பட்டிருக்கின்றது, சாப்பிட வேண்டாம் என்று. உடனே சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு தோழர்களையும் சாப்பிட வேண்டாம் என்று தடுத்துவிட்டு அந்த பெண்மணியை அழைக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர். அழைத்து விசாரணை செய்கின்றார்கள். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்ட நேரத்திலே அந்த பெண்மணி அரத்து கத்தலக்க, உங்களை கொலை செய்வதற்கு நான் விரும்பினேன், அதனால்தான் இந்த வேலையை செய்தேன் என்று சொல்லுகின்றார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களோடு படை தளபதிகள் கூட இருக்கின்றார்கள். நபி அவர்கள் ஒரு சைக்கினை செய்திருந்தால் போதும் அந்த பெண்ணை கொலை செய்திருப்பார்கள். அப்படி இருந்தும் கூட சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், அல்லாஹ்வின் தூதரே, அந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா? உங்களை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் செய்த இந்த பெண்ணை நாங்கள் கொலை செய்து விடட்டுமா என்று கேட்ட நேரத்திலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை, விட்டு விடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த அளவுக்கு எதிரிகளை கூட பழிவாங்குகின்ற அந்த வாய்ப்பு தன்னுடைய கையில் இருக்கின்ற நேரத்திலும் கூட நபி அவர்கள் மன்னித்தார்கள் என்ற வரலாறு இந்த இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், இந்த அளவுக்கு எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமின்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்று சாப்பிட்ட அந்த மாமிச துண்டுகள் தான் அவருக்கு மரண தருவாயிலே அவரை மிகவும் வேதனைப்படுத்தியது என்பதை ஹதீஸ்கள் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அப்படியென்றால் நபி அவர்கள் மரணிப்பதற்கே காரணமாக இருந்த எதிரிகளை கூட மன்னித்த வரலாறுகள் இஸ்லாத்திலே இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கு தெரியும், ஒரு முறை யமாமா பிரதேசத்திலே ஒரு கோத்திர தலைவராக இருந்த சுமாமா என்ற ஒருவர், அவர் இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்னால் பல சூழ்ச்சிகளை செய்தவர், இஸ்லாத்திற்கு பல சதிகளை செய்தவர், பல தோழர்களை கொன்று குவித்தவர். அப்படிப்பட்ட அநியாயங்களை செய்த ஒருவர் கைதியாக பிடித்து வரப்பட்டு மஸ்ஜிது நபவியின் தூணிலே கட்டப்பட்டு வைக்கப்பட்டிருக்கின்றார். அந்த நேரத்திலே நபி அவர்கள் முதல் நாள் அவரிடத்திலே வந்து அந்த தோழரை பார்த்து, சுமாமாவே, உங்களிடத்திலே என்ன இருக்கின்றது, நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்ட நேரத்திலே, என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது, நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றி உள்ளவனாக நான் இருப்பேன், நீங்கள் என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன், உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். இரண்டாவது நாளும் வந்து அதே கேள்வி, சுமாமாவே, உம்மிடத்தில் என்ன இருக்கின்றது என்று கேட்ட நேரத்தில் அதே பதிலை அந்த தோழர் சொல்லுகின்றார், என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி இருக்கின்றது, நீங்கள் என்னை மன்னித்தால் நன்றியுள்ளவனாக நான் இருப்பேன், என்னை கொலை செய்தால் நான் கொலை செய்யப்படுவதற்கும் தகுதியானவன், உங்களுக்கு பொருளாதாரம் வேண்டுமென்றால் கேளுங்கள், அள்ளி தருகின்றேன் என்று சொல்லுகின்றார்கள். நபி அவர்கள் மௌனமாக சென்று விடுகின்றார்கள். மூன்றாவது நாளும் வந்து அதே கேள்வி, அதே பதில். அதற்கு பிறகு நபி அவர்கள் தோழர்களை பார்த்து சொல்கின்றார்கள், நபி அவருடைய உத்தரவை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்கள், எப்படிப்பட்ட உத்தரவு என்றால், சுமாமாவை கொலை செய்யுங்கள் என்று நபி அவர்கள் எங்கே சொல்லுகின்றார்கள் என்பதை எதிர்பார்த்து கொண்டிருந்த தோழர்களை பார்த்து நபி அவர்கள் எதிர்பாராத ஒரு வார்த்தையை, உத்தரவை பிறப்பிக்கின்றார்கள். எப்படி? அத்லிகு சுமாமா, சுமாமாவை விடுதலை செய்யுங்கள் என்று சொல்லுகின்றார்கள். ஆச்சரியத்தோடு, நபிகளாருடைய கட்டளை அல்லவா, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு விடுதலை செய்கின்றார்கள்.
அந்த சுமாமா என்ற தோழர் உடனே குளித்துவிட்டு வந்து நபிகளாருடைய கையை பிடித்து அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ், அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கின்றேன் என்று சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். நபி அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், இந்த உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய மார்க்கமாக இஸ்லாம் இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய பூமியாக இந்த மதீனத்து பூமி இருந்தது, ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கக்கூடிய பூமி இந்த மதீனத்து பூமி. உலகத்திலேயே நான் வெறுக்கக்கூடிய முகமாக இருந்தது உங்களுடைய முகம், ஆனால் இன்று முதல் நான் நேசிக்கும் முகம் உங்களுடைய முகம்தான் என்று நபி அவர்களை பார்த்து சொல்லுகின்றார்கள். எனவே இப்படி பலரை இஸ்லாத்தின் பால் கவர்ந்தது நபிகளாருடைய மன்னிக்கக்கூடிய கொள்கை, விட்டு கொடுக்கக்கூடிய அந்த கோட்பாடு என்பதை இஸ்லாம் சொல்லுகின்றது. எனவே மன்னிக்கக்கூடியவராக, எதிரிகளை கூட மன்னிக்கக்கூடிய அந்த பண்பு நபிகளாருடைய வாழ்க்கையை அலங்கரித்த பண்பு. எனவே மன்னிக்கக்கூடியவர்களாக, விட்டு கொடுக்கக்கூடியவர்களாக இந்த உலகத்திலே வாழ்ந்து உண்மையான முஸ்லீம்களாக மாறுவதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் துணை புரிவானாக. வாஹ்ரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.